அன்பு என்பது அது விலை மதிக்க முடியாதது. அல்லாஹ் என்பவன் நிகரற்ற அன்புடையவன். சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க, அன்போடு வாழுங்கள். அன்பை மட்டும் உலகத்துல விட்டுறாதீங்க. கோபத்துக்காக அன்பை இழப்பதா? பழி வாங்கணும்னு சொல்லி அன்பை விடுவதா? வீட்டுக்குள்ளே கூட அன்பு இல்லாத வாழ்க்கை அழகான வாழ்க்கையா? நிறைய பேர் வீட்டுல முகம் சுழிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது நல்ல வாழ்க்கை இல்லையே. சில பேருக்கு மனைவியை பார்த்தாலே டென்ஷன் தான் வருது. சில பேருக்கு பிள்ளைங்களை பார்த்தா கோபம் வருது. சில பேருக்கு வீட்டை பார்த்தாலே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. அது அன்புடைய வாழ்க்கை அல்ல. வீட்டில் தான் அன்பு வெளிப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அழகா சொன்னாங்க, லன் தூமினு, தோழர்களே நிச்சயமாக நீங்கள் விசுவாசிகளாக ஆக முடியாது. நாங்க விசுவாசி தானே, எல்லாருமே விசுவாசிகள், மூமின்கள். லன் தூமினு, அந்த லன் என்ற அரபி சொல் இருக்கு பாருங்க, மூமினாக முடியாதுங்கிற அர்த்தம் இல்ல, நிச்சயமாக உறுதியாக மூமினாக முடியாது என்கிற அழுத்தத்தை தருகிற ஒரு வார்த்தை லன். அதை சொன்னாங்க ரசூல். லன் தூமினு, நிச்சயமாக நீங்கள் மூமினாக முடியாது. எப்படி உங்களிடத்துல ஈமான் இருக்கிறதாக நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க? எதுவரையிலும் ஈமான் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாயா? நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எங்கட ஈமான் இருக்குது. ஈமான் என்பதை நான் எப்ப உறுதிப்படுத்த முடியும்? ஹத்தா தர்ஹமு, நீங்கள் அன்பு காட்டும் காலம் உங்களுக்கு வரும் வரையிலும் நீங்கள் விசுவாசிகள் அல்ல. அன்பு காட்டும் நிலை உங்களுக்கு இல்லையா, நீங்கள் மூமினே அல்ல. நாங்க தொழுகிறோமே, நீ தொழுகிறப்பா, ஈமான் உங்ககிட்ட இன்னும் வரல. நோன்பு வைக்கிறோம், ஈமான் முழுசா வரல. அதை எவ்வளவு தெளிவாக, நிச்சயம் மூமினாக நீங்க முடியாது. அன்பு வர வேண்டும். அன்பு காட்டுனாதான் மூமின். வாழ்க்கை என்பது ஈமானோடும் அல்லாஹ்வின் தொடர்போடும் இருப்பதற்கு அன்பு என்பது முக்கியம். நான் அன்புள்ளவனாக என்னை ஆக்கணும். காரணம், அல்லாஹ் தனக்கு ரஹீம் என்று பேரு சொன்னான். நபிகள் நாயகத்தை பார்த்தும் அவர்களும் ரஹீம் என்கிறான். அல்லாஹ் நான் நிகரற்ற அன்புடையவன் என்கிறான். எம் பெருமானார் அவர்களும் நிகரற்ற அன்புடையவர்கள். இந்த உலகத்துல நிகரற்ற அன்புடைய மனிதராக ஒருத்தரை பார்க்கணுமா, அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நிகரற்ற அன்புடையவன். இர்ஹமு, நீங்களும் அன்புடையவர்களாக ஆகுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். அன்பு காட்டுங்கள். அப்ப சஹாபாக்கள் விசேஷமான ஆட்கள் இல்லையா? அவங்க சொன்னாங்க, குல்லுனா ரஹீம்டாங்க, நாங்க எல்லாருமே அன்புள்ளவர்கள் தான். நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம சொன்னா நம்ம பக்கத்துல இருந்து புள்ள கேட்கும், என்ன அன்பு வச்சிருக்கியோன்னு கேட்கும். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. சஹாபாக்கள் மொத்தமா சொன்ன வார்த்தை குல்லுனா ரஹீம், நாங்கள் எல்லோருமே அன்புடையவர்கள். நம்ம வாழ்க்கையில அன்பு வெளிப்படணும். நம்மகிட்ட அன்பு வரலன்னா நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், வாழ்க்கையை சரி செய்யணும். ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு பெருமானாட்ட, யார சொல்லலாம், கண்ணீரே வர்றதில்ல, இரக்கமே வர்றதில்லைன்னு சொல்லிச்சு. உடனே பெருமானார் சொன்னாங்க, அனாதை குழந்தைகள் எங்காவது இருந்தால் அவர்களை நீ அரவணைத்துக்கொள், அவர்களின் தலையை வருடி விடு. அனாதை பிள்ளைங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி அவங்க தலையை தடவி விட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி உதவி செய்யு, உனக்கு அன்பும் வரும் கண்ணீரும் வரும். அந்த வேலை அந்த அம்மா போய் செய்யுது. அதுக்கு பின்னால சொல்லுது, நான் இதயமெல்லாம் அன்புள்ள மனுஷியாக மாறிவிட்டேன் என்கிறது. அன்பு இல்லையா, அநாத பிள்ளைக்கு ஆதரவு கொடு, அன்பு வரும் கண்ணீர் வரும் என்கிறார்கள் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க விசுவாசிகளா ஆகணுமா, அன்பு காட்டுங்க, நீங்கள் மூமின்கள் என்றார்கள். சஹாபாக்கள் சொன்ன பதில், நாங்க எல்லாரும் அன்பாளர்கள் தான் சொன்னாங்க. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. குல்லுனா ரஹீம், நாங்க எல்லாருமே அன்பாளர்கள். நாங்க எப்பவுமே அன்புள்ளவங்க தான். யாருக்கும் கஷ்டம் வர்றது விரும்புறது இல்லை. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. நமக்கு இன்னைக்கெல்லாம் சில பேருக்கு, யாருக்காவது அடுத்தவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வந்தா இவருக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளா எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்த கஷ்டத்தை பார்த்துட்டு ரொம்ப நாளா எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கிறார். ரொம்ப சோமில்ல ஒரு அம்மாவுக்கு, காலெல்லாம் நடக்க முடியாம ஆகி போச்சு, நல்லா இருந்த பெண்ணு. அவங்கள போய் நல விசாரிக்க போனேன். பக்கத்து வீட்டுல நான் கேட்டேன், என்னங்க அந்த அம்மா திடீர்னு படுத்துட்டு, திடீர்னு படுக்கல, எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கிறார்.
ஏற்கனவே எதிர்பார்த்ததுதாங்கிறார். என்ன எதிர்பார்த்ததுன்னு விளங்கல்ல. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு நலவு நடந்தால் அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த சந்தோஷத்தை காட்டிலும் கஷ்டம் வந்தால் ஏற்படுற சந்தோஷம் கூடி இருக்கிற ஒரு சோதனை காலத்தில் வாழ்கிறோம். இதை மாற்றுவதற்கு தான் ஒரே வழி, அன்பு கல்பில் இருந்தால் யாராவது கஷ்டப்பட்டா நமக்கு அவங்க மேல அன்பு தான் வரும். அல்லாஹ் ஏன் கஷ்டத்தை கொடுக்க, நீக்கிடு. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ இங்க உட்கார்ந்து உன் சகோதரன் யாராவது துன்பப்படுறான், அல்லாஹ் அவன் துன்பத்தை தொடச்சிரு நீ கேட்டுட்டே வச்சுக்கா. அந்த அன்புக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா? ஒரு மலக்க வச்சு அல்லாஹ் பேச வைப்பானா, அந்த மலக்கு சொல்வாரா, அல்லாஹ் இவன் இன்னொருத்தன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அந்த கஷ்டத்தை நீக்க கையேந்தி விட்டான், இவன் கஷ்டத்தை நீக்கிடு, இவன் மனைவி கஷ்டத்தை நீக்கிடு, இவன் பிள்ளைய கஷ்டத்தை நீக்கிடு, இவனை சந்தோஷமா வை என்று ஒரு மலக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்வார் சொன்னாங்க நபிகள் நாயகம். எப்ப உன் மனசுல அன்பு வருதோ, அடுத்தவன் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறாயோ, நீ நல்லா இருக்கணுங்கிற ஏற்பாட அல்லாஹ்வே செய்யறான். ஒரு மலக்கையே அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணி டிக்ளேர் பண்ணி அவ பக்கத்துல ஒப்படைச்சிடறான். இவருக்கு துஆ செய்யற வேலை உங்க வேலை. எல்லாத்தையும் அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ்வுடைய அழகிய அந்த நடப்பெல்லாம் நம்ம விளங்கிட்டா ரொம்ப வியப்பு, ஆச்சரியமானது. அவ எப்ப நம்ம இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைப்போம், அன்பு இருந்தா தான் நினைக்க முடியும். அதனால உலகத்துல யாரையுமே தப்பா நினைச்சிடக்கூடாது. யாருக்கும் கஷ்டம் வந்துட்டா அதன் மீது நம்ம ஒரு இறக்கப்படணும். அவங்க நல்லா இருக்கணும்னு ஒரு துஆ செய்திருங்க. நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஏற்பாடு அல்லாஹ்வால் செய்யப்படுது. அதுதான் பெரிய வாழ்க்கை. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? எல்லாம் அல்லாஹ். உண்மையிலேயே அன்பை நாம் எல்லோருக்கும் பகிரச் செய்வானாக. பெருமானார் சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க எல்லாருமே அன்புள்ளவர்கள். பெருமானார் சொன்னாங்களாம், அந்த அன்பு இருக்கட்டும், ஒருத்தர் மேல காட்டுற அன்பு. உங்க அன்பை நான் பேசுவதெல்லாம் அன்புங்கிறது பரவலாக வேண்டும், பரந்திருக்க வேண்டும், விரிந்திருக்க வேண்டும். உன் மனைவிக்கு நீ காட்டுகிற அன்பு இருக்கும், பிள்ளைக்கு காட்டுற அன்பு இருக்கும். நான் அதை விட கூட சொல்லுகிறேன், எங்கோ ஒரு 1000 மைலுக்கு அப்பால் ஒருத்தன் கஷ்டப்படுறானா அவன் மீது நீ அன்பு காட்ட வேண்டும். எங்கோ ஒரு பூனை துடித்துக் கொண்டிருக்குதா அதன் மீது அன்பு காட்ட வேண்டும். உன் அன்புங்கிறது விரிய வேண்டும், விசாலமாக வேண்டும். ஏன் தெரியுமா? அங்கே அல்லாஹ் கிடைக்கிறான் என்கிற நினைவை நம்முடைய சிந்தனைக்கு தரப்படுகிறது. எல்லாம் அல்லாஹ் உண்மையான அன்பாளர்களில் நம் எல்லாருடைய பெயர்களையும் பதிவு செய்வானாக. வீட்டிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் எல்லோரின் மீதும் அன்பு தழும்பி நாம் வாழச் செய்வானாக. யாரையும் எப்போதும் வருத்தப்படும் இடத்தில் ஆக்கிவிடாமல், சங்கடப்படும் இடத்தில் ஆக்கிவிடாமல், யாரையும் பற்றியும் குறை சொல்லி விடாமல், யாரையும் தப்பாக பேசிவிடாமல், எல்லாரையும் அவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டுங்கிற எண்ணம் நாம் பெற வைப்பானாக.